தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கோடங்கிவட்டியில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்றது. தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் பரப்புரை வாகனத்தில் என்ட்ரி கொடுத்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பின்னர் மேடை ஏறியதும் கட்சித் தலைவர்களின் உருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் திமுக எம்பி கனிமொழிக்கு பெரியார் விருது உட்பட சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் விருதுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவதாகவும் அவரை முடக்க பார்த்ததாகவும் குற்றம் சாட்டினார். எந்தி திணிப்பு, நீட் தேர்வு, கல்வி நிதி மறுப்பு என அடக்குமுறையை கையாளும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்பொழுதும் நோ என்ட்ரி தான் எனவும் கூறினார். டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஒன்றா ரெண்டா, அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்க நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி பஸ்தான் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் என எடப்பாடி பழனிசாமி கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கைப்பாவை அரசை தூக்கி எறிய காரணமாக இருந்த திமுக மீது பாஜக வன்மத்தை கொட்டுவதாக கூறினார். அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. நேற்று டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதனிடையே மாற்றம் மாற்றம் என வந்தவர்கள் எல்லாம் மறைந்து போனதாக தாவேகாவை மறைமுகமாக சாடினார். தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்த எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா? நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா? மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல. தமிழ்நாட்டு மக்கள் மனசிலிருந்து என்றைக்கும் மறையல. 2019ஆம் ஆண்டு முதல் அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய முதல்வர் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் வரலாறு படைப்போம் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? பொதுக்கூட்டத்தில் திடீரென மழை பெய்ததால் நாற்காலிகளை தலைக்கு மேல் தூக்கி பிடித்தபடி முதலமைச்சரின் பேச்சை திமுக தொண்டர்கள் ஆர்வமாக கேட்டனர். மழை காரணமாக முதல்வர் முன்கூட்டியே உரையை தொடங்கிய நிலையில் திட்டமிட்ட நேரத்தில் பொதுக்கூட்டம் நிறைவடைந்தது.